தடுமாற்றும் நிலையை 100% குடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கிரகமே சனிதான். ஏங்க அவர் நல்லது செய்ய மாட்டாரா? அப்படின்னு பார்த்தா, நல்லது செய்வாருங்க. நம்ம நல்லது செஞ்சிருந்தா தாங்க அவரு நல்லது செய்வார். நமக்கு என்னென்ன தப்பு செய்றோம்னு அவரு கால்குலேஷன் பண்ணக்கூடிய கிரகம். ஒரு ஒரு ஜாதகர் என்ன தப்பு பண்ணுவார்ன்னு கால்குலேஷன் பண்ணி அந்த தப்புக்கு மட்டும் அவரு சரி பண்ணிட்டு போயிருவாரு. தப்ப சரி பண்ணிட்டு போறக்கூடிய கிரகம். அப்ப நம்மகிட்ட என்னென்ன தப்பு இருக்குதோ, அதெல்லாம் சரி பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனால சனி பகவான் தடுமாற்றத்தை மட்டுமே குடுப்பார். அதனால தான் சனி பகவான் ஒரு ஒரு ஜாதகத்தில் சந்திரன தொட்டாலும் சரி, சந்திரனுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையும், மன ரீதியான பிரச்சனையும் அனைத்துமே அவர் குடுத்துர்றாரு. அதே மாரி அந்த ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தசாகாலத்து கிரகத்தின் டச் பண்ணாலும் சரி, அதே மாரி அதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அந்த பிரச்சனையை, தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். இது சனி பகவான் மட்டும் தான் குடுப்பாரா? மத்த கிரகம் குடுக்காதா? அப்டின்னா, ராகுவும் குடுப்பார், கேதுவும் குடுப்பார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதாவது ராகு பகவான் எப்படி குடுப்பார் அப்டின்னா, அதாவது நம்ம ராகுவ போல சனிங்கிறோம். செவ்வாய போல கேதுங்கிறோம். அந்த ஒரு நிலைப்பாடு அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மைய குடுக்குங்கிறோம். ஆனா, இந்த ராகு பகவான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருங்க. சனி மாரிலாம் செய்ய மாட்டாருங்க. ராகு கெட்ட கிரகத்தோட சேரும்போது, கெட்ட பலனை அதிகரிச்சுடுறாரு. அதாவது அந்த ஜாதகத்தை கெடுத்து புடுறாரு. ஒரு சுப கிரக வீட்டிலும், சுப கிரகத்தோட சேர்க்கைப்படும், சுப கிரக தசா நடக்கும்போதெல்லாம், நன்மையே வழங்கிர்றாரு ராகு பகவான். அவரு கெடுக்கிறது இல்லைங்க. அந்த கிரகத்தோட நிலைப்பாடு என்ன என்பதை உணர்ந்து, அதுக்கு தகுந்த ஒரு பலாபலனை வழங்கிட்டு போயிருவார் ராகுவும். கேது அதே மாரி தான். ராகுவும், கேதுவுமே அவங்க அந்த அந்த வீட்டோட தன்மைகளை வைத்து அவங்க அந்த கோச்சார் ரீதியா அந்த கிரகத்துக்கு உண்டான பலாபலனை குடுத்துட்டு டச் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்ப நான் அனுபவத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது, அதுல நெறைய விஷயங்கள் பிரிச்சு தான் எடுக்க முடியுது. எல்லாம் ஒரே மாரி எல்லாத்துக்கும் குடுப்பது இல்லைங்க. இப்ப எனக்கெல்லாம் பார்க்கும்போது, கோச்சார் ரீதியா பார்க்கும்போது, ராகு பகவான் 7ல் இருந்தார். அதாவது எனக்கு குரு, சந்திரன் சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்தில் இருக்குது. ராசியிலே இருக்குது. அப்ப அந்த குரு, சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது, அங்க ராகு பகவான் வந்திருக்கும்போது, எனக்கு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை குடுத்தாருங்க. அதாவது எங்கிருந்தெல்லாம் பிரச்சனை வரும்? எந்த மாரி ஒரு தன்மைலாம் வரும்? அப்படிங்கிறதெல்லாம் அந்த ராகு ஒரு நிழல் கிரகம். நம்ம எங்கிருந்து எங்க பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத மாரி நம்ம நிழலாட்ட ஒரு விஷயத்தை தடுமாற வச்சுக்கிட்டே இருக்கும். தடுமாற்றத்தை குடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ராகு பகவானுக்கு உண்டு. அது ஏன்னா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா, குருவும் சுபக்கிரகம், சந்திரனும் சுபக்கிரகம். அந்த கிரகத்தோட போய் இந்த ராகு பகவான் சேரும்போது, அது ராசி உடல் காரகனோட சேரும்போது, அந்த இடத்திலேக்கு அவங்களுக்கு மனம் தடுமாற்றத்தை குடுக்கும். உடல் தடுமாற்றத்தை குடுக்கும். உடல் ரீதியான பிரச்சனையை குடுக்கும். இது